இருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா சிறையிருப்புல இருக்கிறது போல கஷ்டங்கள் நமக்குள்ள இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த யாக்கோபுக்கும் களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களை பத்தி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். அதாவது இந்த சங்கீதம் முழுவதும் 14ஆம் சங்கீதம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஜனங்களை, அதாவது அக்கிரமக்காரர்கள் வந்து அருவருப்பான செய்கைகளை செய்யறாங்க, நன்மையே செய்ய மாட்டாங்க. ஆண்டவரை தேடுற உணர்வு, தேவனை தேடுகிற உணர்வே இவங்க கிட்ட இல்ல. இப்படி இருக்கும்போது எல்லாருமே கெட்டு போறாங்க, ஒருத்தர் கூட நன்மை செய்கிறவர்களாலவே இல்ல. அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, பட்சித்து அதாவது கஷ்டப்படுத்துறாங்க. அப்படி கஷ்டப்படுத்தும் போது ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுவார், தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது எல்லாருக்கும் என்ன ஆகும், இந்த ஜனங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நம்ம சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தை வாசிக்க போறோம். அடுத்த வீடியோல நம்ம அதை பார்க்கலாம். அது வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.